ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு உள்ள டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5வது இடத்துல இருக்கிற மொபைல் என்னென்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 12 டர்போ. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷனில் 6.7 இன்ச்சஸ்க்கான அமலான் டிஸ்பிளேயோடு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் ஹீலியோ G96 அல்ட்ரா கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் பார்த்தோம்னா 8GB வரைக்கும் ரேம் இருக்குது. ஸ்டோரேஜ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MPக்கான ஒரு மெயின் கேமராவும் ஒரு 2 MPக்கான டெலிபோர்ட்டல் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு AI லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுபோக செல்ஃபிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பேட்ரி பேக்கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5000 mAhக்கான பேட்ரி, கூடவே 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்காங்க. ஓவராலாக இது ஒரு நல்ல மொபைல். அது போக இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபா. 4வது இடத்துல இருக்கிற மொபைல் என்னென்னா சாம்சங் கேலக்ஸி M32. இது ஒரு M சீரியஸில் வர்ற மொபைல். இந்த மொபைலோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+S அமலான் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இதில் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 64 MPக்கான ஒரு மெயின் கேமராவும், கூடவே ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் கேமரா, அப்புறம் ஒரு 2 MPக்கான மைக்ரோ லென்ஸ் கேமராவும், இன்னொரு 2 MPக்கான டெப்த் சென்சார் கேமராவும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 20 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பேட்ரி பேக்கப் பார்த்தோம் அப்படின்னா 6000 mAhக்கான பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட விலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 15,000 ரூபாயில் வருது. ஆஃபர்ஸ் எல்லாமே போக உங்களுக்கு 13,000 ரூபா வரைக்கும் இது ரெடியூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 3வது இடத்துல இருக்கிற மொபைல் என்னென்னா ரியல்மியோட 9i 5G மொபைல் தான். இது ஒரு 5G மொபைல். அதுபோக இதோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.6 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும், அதுபோக 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 அப்படிங்கிற ஒரு 5G சிப்பை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா, அது போக 4 MPக்கான ஒரு மைக்ரோ சென்சார் கேமரா, அது போக 2 MPக்கான ஒரு டெலிபோர்ட்டல் லென்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்ரி பேக்கப் பார்த்தோம் அப்படின்னா இதில் 5000 mAhக்கான பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இது கூடவே 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரேம் பார்த்தோம் அப்படின்னா 4GB ரேம்லேயும் 6GB ரேம்லேயும் அவைலபிளாக இருக்குது. 64GB ஸ்டோரேஜும் 128GB ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அடுத்து 2வது இடத்துல இருக்கிற மொபைல் தான் ஓப்போ K10. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.56 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளேயோட இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. கூடவே ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 810 அப்படிங்கிற ஒரு 5G சிப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேக் கேமராவை பார்த்தோம் அப்படின்னா டியூவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா 48 MPக்கான ஒரு மெயின் கேமராவும், அது போக 2 MPக்கான ஒரு டெலிபோர்ட்டல் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பேட்ரி பேக்கப் பார்த்தோம் அப்படின்னா 5000 mAhக்கான ஒரு பேட்ரி பேக்கப், கூடவே 33 வாட்ஸ்க்கான ஒரு சூப்பர் வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும்.
மொதல் இடத்துல இருக்கிற மொபைல் தான் போக்கோ M4 Pro 5G. இந்த மொபைல் வந்து ஒரு 5G மொபைல். அது போக இதோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இதோட ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 810 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் 8GB வரைக்கும் ரேம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 128GBக்கான ஒரு ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. அது போக கேமரா பார்த்தோம் அப்படின்னா வந்து டியூல் கேமரா செட்டப் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50MP ஒரு மெயின் கேமராவும் 8MP அல்ட்ரா ஒயிட் கேமராவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா வந்து 16MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பேட்ரி பேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற போக்கோ M4 Pro தான் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.